இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி சந்திரன் யோகத்திலேயோ சனி வலுத்தவரையோ குரு பார்வையில் லக்னம் லக்னாதிபதி ராசிதிபதிகிட்ட இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் தசாபதி காலத்தில் வந்துட்டு அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ள வருவாங்க. எந்தெந்த ஜாதகம்லாம் வந்து அரசியலுக்கு வர தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு. கடகம் வந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தாய்மை உள்ளம் படைத்த ஒரு கிரகம். அதில் சந்திரன்கிறது தான் முக்கியமான கிரகம். அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் இருக்கவங்களுக்கும் அந்த வாய்ப்பு உண்டு, அமாவாசையில் இருக்கிறவங்களுக்கும் உண்டு. அது போக மற்ற கிரகங்களும் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக கொண்டு வரணும். அதான் அரசியலுக்கு மக்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படிங்கிற தாட்டு இருந்தாலும் அவங்களுக்காகவும் தனியாக சேவை செஞ்சுக்கணும், நமக்காக 4 காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி தாட்டில் வந்துட்டு போயிடுவாங்க. உண்மையிலேயே ஜனங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்பு தான் துலாம் வந்து சனி உச்சமாகும். அது போக சுக்கிரனோட வீடு இது, மூலத்திரியோட ஆட்சி வீடு. சுக்கிரன் வந்து மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை, இந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் வரும். பட் அவங்க வந்து ஆட்சி நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பவும் கடகம் சிம்மம் தான் பெரியாரிட்டி. சிம்மம் சிம்மாதிபதி வலுவிழந்து சூரியனும் வலுவிழந்து இருக்கும்போது அவங்க அரசியலுக்கு வர்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். இன்னும் அதில் சனி பகவான் மட்டும் உச்சம் பெற்ற நிலைமை வந்து அவருக்கு வேறு எந்த விதமான சுபர தொடர்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிறது நல்லது. கட்சியில் மட்டும் இருந்து தயவுசெய்து காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேலை வருமோ அந்த வேலையில் கரெக்டாக ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க சுய ஜாதகத்தில். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் சார்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்லாம் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக கார்த்திக் பாபு சார் ஜோதிடர் நம்மகிட்ட வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைக்கி நீங்கள் வெள்ளை ட்ரெஸ்ஸில் வந்ததால் இந்த டாபிக் நம்ம போகலாம். மக்களுக்கு சேவை செய்யும் மகேசன் ஜாதகம், இதை பற்றி நீ டாபிக் போகலாம் சார். ஸோ மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பௌர்ணமி சந்திரன் யோகத்திலேயோ சனி வலுத்தவரையோ குரு பார்வையில் லக்னம் லக்னாதிபதி ராசிதிபதிகிட்ட இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் தசாபதி காலத்தில் வந்துட்டு அரசியல் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவாங்க. இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் சில பேர் கட்சி தொடங்கினவங்களும் சரி, அவங்களாம் வந்து புதிய தலைவர்கள் வந்துட்டு நம்ம நாட்டை ஆளணும் அப்படிங்கிற தாட்டுக்குள்ளே வரவங்களும் சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த தாட்டு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியன் சிம்மம் சிம்மாதிபதி இவங்க வந்து ரொம்ப ஒரு வலிமையான இடத்துல இருக்கணும். அது போக வந்துட்டு மக்களை கவர்கின்ற ஒரு நாயகனாக சனி பகவான் தான் வந்துட்டு ஒரு பெருங்கூட்டத்துக்கு தலைவனாக வந்துட்டு ஏற்படுத்துவார். இதை வந்து பார்த்திங்கன்னா அடித்தட்டு மக்களுடைய ஆதரவை பெற்று வருவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். பணக்காரங்களை வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸுக்காக ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணலாம். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அவங்களோட கட்சிக்கு ஏதோ நிதியுதவி கொடுத்து இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்கிறது வேறு. ஆனால் அடித்தட்டு மக்களுடைய மனசில் உட்கார்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? அதுக்கு ஜாதகத்தில் சில யோகமான அமைப்புகள் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அந்த ஒரு காலகட்டம் வரும்போது அரசியலுக்குள்ளே வருவாங்க. எந்தெந்த ஜாதகம்லாம் வந்து அரசியலுக்கு வர தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு. ஓகேங்களா? கடகம் வந்து எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தாய்மை உள்ளம் படைத்த ஒரு கிரகம். அதில் சந்திரன்கிறது தான் முக்கியமான கிரகம். அந்த சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு முன்னிலை வகிப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு அடிக்கடி உருவாகிட்டே இருக்கும். ஏன்னா அது வந்து சர வீடு, சர ராசி, சரிங்களா? அதில் பர்டிகுலராக அது வந்து நீர் ராசி. ஏன்னா நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிற மாதிரி கடகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடு ஆதிபத்தியம் தான், சந்திரன் மட்டும்தான். ஸோ சந்திரனுக்கு அடுத்து 2வது வீடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சூரியனோட வீடு. ஸோ சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம், ஆட்சி, மற்றவங்களை வந்துட்டு ஒரு வேலை வாங்கக்கூடிய தன்மை, ஒரு பவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொண்டு போகிற விஷயங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆணையிடுற தகுதி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த சூரியன் வந்து வலுத்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி பார்த்தா இப்போ அமாவாசை யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வராதா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் வரும். ஸோ பௌர்ணமியில் இருக்கவங்களுக்கும் அந்த வாய்ப்பு உண்டு, அமாவாசையில் இருக்கவங்களுக்கும் உண்டு. அது போக மற்ற கிரகங்களும் அதுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக கொண்டு வரணும். இதில் நில கிரகங்களும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மக்களை நேசிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு ஊழல் அது எதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய அலாதியான ஒரு தன்மை இருக்கும். என்னதான் அரசியலுக்கு மக்களுக்கு நான் சேவை செய்யணும் அப்படிங்கிற தாட்டு இருந்தாலும் அவங்களுக்காகவும் தனியாக சேவை செஞ்சுக்கணும், நமக்காக 4 காசு பணம் சம்பாதிக்கணுங்கிற மாதிரி தாட்டில் வந்துட்டு போயிடுவாங்க.
உண்மையிலேயே ஜனங்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புனா அது காமராஜர் ஜாதகமும் கக்கன் ஜாதகமும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது போன்ற நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்க குடும்பத்துக்காகலாம் பெருசாக ஒன்றும் சேர்த்து வச்சுக்கல. ஏன்னா வாழும்போது கடைசியாக இறந்தபோது அவங்கக்கிட்ட இருந்தது வெறும் கொஞ்சம் ஒரு 10 ரூபா பணம், ஒரு 4 10 ரூபா பணம், ஒரு வேட்டி சட்டை அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள், இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் அது வந்துட்டு வேறு விதமாக போயிட்டுருக்குது. சார் நீங்கள் இப்போ பார்த்த ஜோதிட கணிப்புகள் படி இனிமேல் காமராஜர் மாதிரி கக்கன் மாதிரி ஜாதக அமைப்புகள் வர வாய்ப்பு இருக்குங்க? அப்படி வர்றதுக்கு இனி வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பொசிஷனில் வந்து நிற்கும். ஓகேங்களா? இப்போது 1926 வந்துட்டு ஒரு ஜாதக அமைப்பு ஒரு காலகட்டம். ஓகேங்களா? அதே 1976 ஒரு காலகட்டம். இப்போ 2026 காலகட்டம். ஸோ ஒரு 50 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரக பயிற்சிகள் ஒவ்வொரு வீட்லேயும் வரும். இந்த சனி பகவான் தான் வந்து பார்த்திங்கன்னா 30 வருஷம் ஒரு கட்டத்தை சுற்றி வர்றதுக்கு. சரிங்களா? 2 வருஷம் தோராயமாக. அப்படி பார்த்தீங்கன்னா 12 இதுக்கிட்டுங்கிறப்போ 30 வருஷம் ஆகும். ஸோ அந்த 30 வருஷத்தில் சனி பகவான் வந்துட்டு எங்கெங்கே ரோல் ப்ளே பண்ணாரோ அப்போலாம் அந்த காலகட்டம் வந்துட்டு மாறிட்டே வந்திருக்கும். இதில் சனி பகவான் மட்டும்தான் நம்ம மெயினாக சொல்கிறது இல்லை. சூரியன் ஒவ்வொரு மாதமும் வருவார். சனி பகவான் மட்டும் தான் 2 வருஷம் வருவார். ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் ஒருக்கா வந்து மாறி மாறி வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்தந்த காலத்துக்கு ஏற்றாப்புல வந்துட்டு ஒவ்வொருத்தர் தலைவராக ஒரு கிரகங்கள் வந்து முக்கிய ரோல் ப்ளே பண்ணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடகம் சந்திரன் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். இப்போ அதை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் அரசியலில் இருப்பாங்க. பெரிய பெரிய பொறுப்புகளும் இருப்பாங்க. மற்றவங்க சின்ன சின்ன தலைவர்கள் இருப்பாங்க. அதாவது கவுன்சிலர், வார்டு கவுன்சிலரு, அப்புறம் பஞ்சாயத்து தலைவர், அப்புறம் வந்துட்டு செயலாளர், பொருளாளர், கட்சியில் ஒரு சின்ன சின்ன பதவியில் இருக்கவங்க, பெரிய பதவியில் இருக்கவங்க, அவங்களோட சுய ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வந்துட்டு எல்லாருமே வந்துகிட்டே வருவாங்க. மீதி ராசிகள் அந்தந்த இடத்துல இருப்பாங்க. ஆமாம். இப்போ சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிலையும் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. ஆனால் லக்னம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, மாறிட்டே வரும். அதுவும் இப்போ அதுக்கு தகுந்தாப்புல தான் அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் மக்களுடைய அந்த அசுர வளர்ச்சியும் அதில் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிருவாங்க. ஆனால் மக்களுடைய பெயர் சம்பாதிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் வந்து பெயர் வாங்கிட முடியாது. அப்படி பெயர் வாங்குறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு சினிமா பின்புலமாகவோ இல்லாட்டி ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பின்புலமோ ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக ரோல் ப்ளே பண்ணியும். அது இப்போ வந்து அரசியலில் ஒரு ஆளுமையாக ஆகணும்னா வந்து கடகம் சந்திரன் லக்னம் சொன்னீங்க. வேறு எதுக்கு இன்னொன்று அடுத்தடுத்த ராசிக்கு ப்ரையாரிட்டி உண்டு சார்? அடுத்தது ராசி பேர் என்ன? துலாம் வந்து சனி உச்சமாகும். அது போக சுக்கிரனோட வீடு, இது மூலத்திரியோட ஆட்சி வீடு. சுக்கிரன் வந்து மக்களை கவர்ந்திருக்கக்கூடிய தன்மை, இந்த பேச்சாற்றல் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மேடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பேச்சாளர்கள்னு நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஜனங்களை கட்டி போகிற அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிறவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் பேச ஆரம்பித்து அப்படியே ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும்தான் வரும். பட் அவங்க வந்து ஆட்சி நடத்துவாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போவும் கடகம் சிம்மம் தான் ப்ரியாரிட்டி. பேசுகிறது யார் வேணாலும் பேசலாம். பட் அந்த ஆட்சி நடத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வரும். துலாம் வந்து ரொம்ப பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுத்து மிதுனம் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக பேச ஆரம்பிக்கும். கும்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசியலில் வந்துட்டு ஒரு ஆர்கனைசிங் பண்ணி வேலைகளை செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ ஒரு அரசியல் ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா மாநாடுக்கு பல வேலைகள் வந்து பிரித்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? பந்தக்கால் நட்டு பூமி பூஜை பண்ணி அதை கொடிக்கம்பம் நட்டு அதுக்கப்புறம் உள்ள இன்டீரியர்ஸ் எப்படி பண்ணுறது, எக்ஸ்டீரியர்ஸ் எப்படி பண்ணுறது, மைக் சிஸ்டமு, சவுண்ட் சிஸ்டமு, அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ள மேடை எப்படி வர்றது, இது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒரு பீப்புள் இருப்பாங்க. அது நல்லா கும்பத்தோட இதில் வந்து வந்துடும். அதே மிதுன வீடு வந்து பார்த்திங்கன்னா அதை அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதை எப்படி வந்துட்டு மக்களோட எப்படி பிரபலப்படுத்துறது, ஊடகங்கள் வழியாக எப்படி போகிறது, அந்த ஊடகங்கள் வந்துட்டு திரைத்துறையில் எப்படி கொண்டு போகலாம், இதில் வந்துட்டு சோசியல் நெட்வொர்க்கிங்கில் எப்படி கொண்டு போகலாம், ப்ரெஸ்ஸில் எப்படி கொண்டு போகலாம், இது எல்லாமே வந்து புதனோட மிதுன வீடு செய்யும். இந்த கன்னி வீடு அதை வந்து ஆர்கனைசிங் பண்ணும். இது எல்லாத்தையுமே ஒரு கம்பைன் பண்ணி கொண்டு போகும். இது இப்படிலாம் போய் இப்படிலாம் பண்ணு அப்படின்னு போகும். துலாம் வீடு பேச வைக்கும். ஒரு நட்சத்திர பேச்சாளர்கள் வந்து உருவாக்கி கொடுக்கும். அந்த ஜாதகப்படி அவங்களாம் பேசுகிறாங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப பிரமாதமாக அடுக்குமொழியில் வசனம் பேசுகிறது. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு தகுந்தாப்புல அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்புல அன்னைக்கு நடக்கிற சூழல்களை வச்சு மையப்படுத்தி அழகாக ஒரு கோர்வையாக கொண்டு போவாங்க. அது எல்லாருக்கும் கை வராது. இப்போ கூட நிறைய பேர் பேசுகிறாங்க மாநாட்டில். பட் அந்த மாநாட்டில் அந்த கோர்வை அப்படிங்கிறது வர்றது கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் பேசி முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. சில ராசிகள்லாம் சொன்னீங்க இந்தந்த இடத்துல அப்ளை பண்ணுவாங்க, இந்த இடத்துல ஆளுமையாக வாய்ப்பு இருக்குன்னு. யாரெல்லாம் செட் ஆகாது, இந்தந்த ராசிலாம் அரசியலுக்கு வேணாம் செட் ஆகாது அப்படின்னா யார் சார்? சிம்மம் சிம்மாதிபதி வலுவிழந்து சூரியனும் வலுவிழந்து இருக்கும்போது அவங்க அரசியலுக்கு வர்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஈவன் அதில் சனி பகவான் மட்டும் உச்சம் பெற்ற நிலைமையில் இருந்து அவருக்கு வேறு எந்த விதமான சுபர தொடர்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களாலும் வந்து அரசியலை பெருசாக சோபிக்க முடியாது. அவங்க பேக் எண்டில் வேணால் வேலை செய்யலாம். இப்போது கட்சி தொண்டர்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் தொண்டனாகவே இருந்து போவாங்களாம் பார்த்தீங்களா.
அவங்களோட ஜாதக அமைப்புலாம் அப்படி தான் இருக்கும். போஸ்டர் ஒட்டுவாங்க, கட்சிக்காக வேலை செய்வாங்க, பூத் ஸ்லிப்பு கொடுப்பாங்க, கடைநிலை தொண்டர்கள் கடைநிலை தொண்டர்கள்னு இருப்பாங்க, அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிறது வந்து நான் கட்சி தொண்டனாகவே இருக்கல, எனக்கு பெருமைப்பா, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அடுத்தடுத்த படிகளில் உயரத்துக்கு இந்த சூரியனும் செவ்வாயும் பலமான நிலையில் இருந்தால் மட்டும்தான் அவங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கணும். இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கவங்க, அதாவது சனி பகவான் மட்டும் வலுத்து சூரியன்லாம் இவங்களாம் வலு குறைஞ்ச சந்திரனும் தேய்பிரை சந்திரனாக இருந்து அவங்களால வந்துட்டு சரியான தசாபுத்தியும் வரலன்னா அவங்களால ரொம்ப சோபிக்க இயலாது. என்ன பண்ணலாம் சார் அவங்களாம்? அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிறது நல்லது. கட்சியில் மட்டும் இருந்து தயவுசெய்து காலத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு என்ன வேலை வருமோ அந்த வேலையில் கரெக்டாக ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்க சுய ஜாதகத்தில் அவங்களுக்கு என்ன சரியாக செட் ஆகுமோ அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போனால் ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நல்லாயிருக்கும், அவங்க விவசாயம் பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு டெய்லரிங் விட நல்லாயிருக்கும், டெய்லரிங் வேலை பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறது கரெக்டாக இருக்கும், அவங்க அந்த வேலை பார்த்துட்டு போகலாம். சம்மந்தமே இல்லாமல் அரசியலில் நானும் போய் சேவை செய்கிறேன், மக்களுக்கு சேவை செய்யணும்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. அது கட்சியில் வந்து செயல்படுத்தவும் கிடையாது. பட் கட்சியில் போய் செய்யணும், பிடிக்கணும், கட்சியில் நான் பேர் வாங்கணும், அடுத்தது பொசிஷன்லாம் போகணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கவங்க இந்த வேலையை விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒரு அங்கீகாரமோ முன்னேற்றமோ தனிப்பட்ட அப்படிங்கிறது முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தணுன்றீங்க. தனிப்பட்ட தொழிலில் அவங்கவுங்க கவனம் செலுத்துறது நல்லது. சார் நிறைய தலைவர்கள் வராங்க, இப்போ ஏகப்பட்ட தலைவர்கள் வராங்க, அவங்களாம் சேவை செய்வாங்களா? சேவை செய்வாங்கன்னா அந்த ஒரு காலகட்டம் அவங்களுக்கு உண்மையிலே இருந்தால் மட்டும்தான் சேவை செய்ய முடியும். இல்லாட்டி கிரகங்கள் அதுக்கு வழி விடாது. நீ பேசாமல் நடிக்கவே போய்க்கலாம்ப்பா, ஏன்ப்பா நீங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்குவாங்க. நீங்கள் இல்லாட்டி நீங்கள் தொழிலே பண்ணிக்கலாமே, ஏன் அரசியலுக்கு வந்தீங்க, இப்படி லாஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு போகும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நடிக்கிறதுனா நடிக்க போயிடணும், படிக்கிறதுனா படிக்க போயிடணும், வேலை செய்யணும் வேலை செய்ய போயிடணும், இல்லை தொழில் பார்க்கணும் தொழிலுக்கு போயிடணும். அரசியலில் வச்சு நான் அதில் பேரும் புகழும் சம்பாதிக்கணும், அது மூலிமா நான் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற தாட்டில் இருக்கவங்க தயவுசெய்து அரசியலுக்கே வர வேணாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரசியல் வந்துக்கிட்டு சேவை செய்யக்கூடிய துறை தான். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி தான் நினைக்கிறாங்க. சார் அரசியல் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன சமூக அமைப்புகள்லாம் இருக்குல்ல சார், நிறுவனங்கள், அப்புறம் சில மன்றங்கள், அதுலேருந்து சில தலைவர்கள்லாம் கூட வராங்க, நிறைய சேவை அமைப்புலாம் செய்கிறாங்க. அவங்க பெரும்பாலும் அரசியலை சார்தில்லை, கட்சியும் சார்தில்லை, நாங்கள் எங்களுக்கு சேவை மட்டும் செய்கிறோம், நாங்கள் எங்கள் மக்களை பார்த்துக்கிறோம் அப்படின்றாங்க. அதை பற்றி என்ன சொல்லிக்கிறீங்க சார்? அது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம். இப்போ எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 பணம் வருது, அதில் நான் ஒரு 1000 ரூபா நான் சேவை செய்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப சூப்பர். ஓகேங்களா? அது உங்களை பிரபலப்படுத்தும், உங்கள் ஏரியாலையும் வந்து நீங்கள் யாருங்கிறது ஒரு எழுப்பி பண்ணும், உங்களுக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி கொடுக்கும். பட் நீங்கள் கட்சிக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது கட்சியோட பேர் தான் சொல்லுவோம், உங்களோட பேரை சொல்லாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாம் எதாவது நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா நாமளே மக்களுக்கு நல்லது டேரெக்டாக செஞ்சிடலாம். ஸோ அது பண்ணுறது வந்துட்டு நீங்கள் ஃபெமிலியர் ஆகணும் பண்ணணும்ல, உங்கள் ஆத்ம திருப்திக்காக நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அது என்றைக்குமே நல்லது. இதுதான் பெஸ்ட்டுன்றீங்க? கண்டிப்பாங்க. ஓகே சார், மக்களுக்கு சேவை செய்யும் மகேசன் ஜாதகம் அந்த தலைப்பில் நிறைய டீட்டெயிலாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த தலைப்பில் நிறைய பேசுவாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக. தேங்க்யூ சார். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.